இந்த கோயில் வந்து நவகைலாயத்துல 2வது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக விளங்குறது. பட்டாரி தாமிரபரணி தென்பகுதியில ஆவடையம்பிகா சமேத அம்மைநாத சுவாமியா திருமண கோலத்துல கிழக்க பார்த்து காட்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து 1500 பழமையான ஆலயம். இந்த கோயிலை கட்ட முடியலன்னு சொல்லி அந்த காலத்துல அக்கா தங்க 2 பேர் வந்து உரல்ல நெல் குத்தி புடைச்சி இந்த கோயிலை கட்ட படி முடிஞ்சுக்கா. அப்படி குத்திகிட்டே இருக்கும்போது சிவநாமத்தையே சொல்லி குத்திகிட்டே இருக்கும்போது சுவாமி அந்தன வடிவத்துல காட்சி கொடுக்குறாங்க. கவலைப்படாதமா விடா முயற்சி பண்ண அப்படி சொல்லி வரைஞ்சிட்டார். அப்படி குத்திகிட்டே இருக்கும்போது உரல்லேருந்து பொண்ணும் பொருளும் அப்படி தளர்ந்துருக்கு. அதை வச்சு இந்த கோயிலை கட்ட பணி முடிஞ்சு வரக்கூடிய ஆளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடிமரத்துல நந்தன வரக்கார் வழிபோக்கலா பாடிட்டே இருக்கும்போது உள்ள நந்திகேஸ்வரர் வந்து மறைக்கிறார். அவ்வளவு தூரம் மனோரி பாரு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி சிவபெருமானை கேட்கிறார். உன்னை சிவபெருமானி மனவூர்ந்த நந்திகேஸ்வரர் இடது பக்கம் விலக சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் இருக்கும். இந்த கோயில நவக்கிரமே கிடையாது. சுவாமியே சந்திர ஸ்வரூபத்துல சுயம்பலிங்கமா திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறார். திருமண கோலம்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இடது பக்கம் அம்பாள் இருப்பா, தெக்க பார்த்திருப்பா, வடக்க பார்த்திருப்பா. இங்க வட்டாஜி தாமிரபரணி தென்பகுதியில சுவாமிக்கு வளையசர் 2 சமேதரா கிழக்க பார்த்து காட்சி கொடுக்கனால திருமண கோலத்துல காட்சி கொடுக்குறார். திருமணமாகாத குழந்தை எல்லாம் அங்கே தரிசனம் பண்ணா திருமண பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம சுவாமி சந்திரஸ்வரூபம் சுயம்பலிங்கம். சுவாமிக்கு அரிசி தானம் இல்ல. எவ்வளவுக்கு அரிசி தானம் பண்ற போல விசேஷம். எவ்வளவு தீபத்துக்கு எண்ணெய் கொடுத்து தீபம் பிரகாசம் கிடைக்கிறதோ அவ்வளவு வீட்டுல பிரகாசம் கிடைக்கிறது. நவகைலாயத்தில் 2வது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக விளங்குறது. ஓம் ரணம பார்வதி பதஹே ஹர ஹர மகாதேவாத்ய புரோக்தே வங்குண ரகல விஜயஜன விஜட்டாய்